ஒரு முஸ்லீம் பொண்ணு இன்னொரு நான் முஸ்லீம் ஆள் பேச்சை கேட்டுண்டு பன்னிக்கறி சமைக்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்களா? எங்க மனசை புண்படுத்த கூடாதுங்கிறதையும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. அன்னபூர்ணி படத்துலயும் ஸ்ரீரங்கத்தை பத்தி எங்க குழந்தைங்களுக்கு மதத்தை வந்து ஒரு வெறியா இவங்களெல்லாம் நாங்க தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கோம். டாக்கான் டியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆன்மீகம் நேரம். ஆன்மீகம் நேரம் நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க விஜயலட்சுமி வாசுதேவன் மேம். முதல்ல கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம ஷோக்குல வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம். வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. மேம், இன்னைக்கு நம்ம ஒரு சர்ச்சையான ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம் அப்படின்னே சொல்லலாம். இந்நேரம் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. இந்த அன்னபூரணி படத்துல ஆக்டர் ஜெய் சொன்ன ஒரு டைலாக், ராமர் மாமிசம் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ஆன்மீகம் ரிலேட்டடா போறதுனாலயே இந்த டவுட் உங்ககிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்க சொல்லுங்க மேம், ராமர் மாமிசம் சாப்பிட்டாரா இல்லையா? ராமரை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ராமர் சாதாரணப்பட்ட ஒரு மனித பிறவி கிடையாது. மனிதனா பிறக்கக்கூடிய ஒரு கடவுள். நாங்க விஷ்ணுவோடைய 10 அவதாரங்கள்ல ஒருத்தராக கருதப்படுறவர் தான் ராமர் இல்லையா? அப்படிப்பட்ட ராமர் சகல ஜீவ சம்ரக்ஷகராம் சமஸ்தலோகா நாயகராம் அப்படின்னு சொல்லியிருக்கா. சகல ஜீவ சம்ரக்ஷகராம் சொல்லும் போதே எல்லா ஜீவராசிகளுக்கும் சம்ரக்ஷிக்கக்கூடியவர்னா காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னு தான் பொருள். அப்படிப்பட்ட ராமர் ஒரு உயிரை கொன்னு அதை அவர் சாப்பிட்டு அவருடைய உடம்ப வளர்த்திருப்பாரா அப்படின்னு கேட்டா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்களே யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, ராமாயணத்துல பல நிகழ்வுகள் அதை மாதிரி ராமருடைய சரித்திரத்தை வால்மீகி மகரிஷி எழுதும்போது அவருடைய லட்சணங்கள், அவருடைய புருஷோத்தமத்தை பத்தி பேசும்போது ராமரை பத்தின வால்மீகி மகரிஷி ராமாயணத்துல எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுதான் நம்ம எந்த ஒரு விஷயம் 12,000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம பேசுறதுங்கிறது அதாவது ஒரு யுகம் தாண்டி இன்னொரு யுகம் தாண்டி 3வது யுகத்துல இருக்கும். திரேதா யுகத்துல இருந்து ராமர் இருந்தார். துவாபர யுகம் முடிஞ்சு போச்சு, அது கிருஷ்ணாவதாரமே முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிறது கலியுகம். ஸோ ஒரு 2 யுகங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த நம்ம இங்கேருந்து ஆன்சைட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அன்னைக்கு ராமர் காலத்தில் வாழ்ந்தவங்க யாராவது சாட்சி சொன்னால் நம்ம அதை பற்றி பேசலாம், ஆமாம் சாப்பிட்ருப்பாங்கன்னு சொல்லலாம். இல்லையா ஏதாவது ஒரு குறியீடுகளோ இல்லை எங்கேயாவது ராமாயணத்துலேயோ ராமர் நான்வெஜ் சாப்பிட்டாருன்னு குறிப்பிட்டிருக்கா, அந்த ஆதாரத்தை வச்சு அவர் பேசியிருந்தாருன்னா அதை காமிச்சிருக்கலாம். அதையும் அவர் கோட் பண்ணி காமிக்கல. இந்த பர்டிகுலர் இடத்துல இங்கே ராமாயணத்தில் இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் எங்கேயாவது கோட் பண்ணியிருந்தாருன்னா அவரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆமாம் சார், இது நாங்கள் ஒத்துக்கிறோம், ராமாயணத்துலேயே சொல்லியிருக்குன்னு. அவர் எந்த ஒரு பேஸுமே இல்லாமல் சும்மா பத்தாம் இது போக்கில் சும்மா வேணால் எதையாவது சொல்லலாம், ஜனங்க எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்புணர்ச்சியும் மக்கள் மனசை புண்படுத்தணும், இந்து மக்களை புண்படுத்தணுங்கிற போக்கில் சில பேர் செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கோம்னா அவங்களுடைய படத்துக்கான ப்ரமோஷனா அது மாறிடுமே தவிர அது உண்மையான கருத்தா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கான பதில் நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே கடவுளாகவே இருந்தாலும் கலியுக தர்மமே இது. கடவுளே எதிர நான் தான் கடவுள்னு சொன்னாலும் நீ தான் கடவுளுக்கு என்ன சாட்சின்னு கேட்கறது தான் கலியுகத்தோட தர்மம். அதுதான் அப்படிதான் குறிப்பிட்டிருக்கு. அப்படிப்பட்ட ராமர் சீதையவே அந்த இடத்துல ஏன் சந்தேகப்படுறார், தீ குளிக்க வைக்கிறாருங்கிறதுக்கான காரணங்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சில எபிசோட்ஸை சொல்லியிருக்கேன். அவங்களுக்குள்ள எந்த சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் நம்ம மக்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சில செயல்கள் செய்யப்பட்டது ராமாயணத்திலேயே. அப்படிப்பட்ட ராமாயணத்திலேயே பல நிகழ்வுகள்ல ராமர் மற்ற ஜீவராசிகளை எப்படி ட்ரீட் பண்ணார் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கு. குறிப்பா அஸ்வமேத யாகம் அப்படின்னு ஒண்ணு நடக்கிறது. ராமர் குழந்தையா இருக்கிறச்சே, ராமர் கல்யாணம் ஆகிறதுக்கு அப்புறம் இல்ல, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அஸ்வமேத யாகம் நடக்கிறது. தசரத மகாராஜா அந்த அஸ்வமேத யாகத்தை நடத்துறாரு. அந்த அஸ்வமேத யாகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷனே என்னன்னா, அஸ்வம் அப்படின்னா குதிரை. அந்த குதிரையை திக்விஜயம் செய்ய வைப்பாங்க. அந்த குதிரை எந்த மண்ணிலெல்லாம் காலை வைக்கிறதோ அந்த மண்ணிலெல்லாம் அந்த அயோத்திக்கு அந்த மண்ணு சொந்தமானது. அதாவது அயோத்தியா மன்னருடைய
சக்கரவர்த்தியா அவரும் அவங்களுடைய குரு மன்னர்களா மற்ற மக்கள் இருக்கணுங்கிறது தான். அதாவது சக்கரவர்த்தி அப்படின்னா கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ சக்கரவர்த்தியா பிரகடனத்தை படுத்திக்கணும் அந்த காலத்துலனா இந்த மாதிரி அஸ்வத்தை அனுப்புவாங்க, குதிரையை அனுப்புவாங்க. அந்த குதிரை எந்த இடத்துக்குலாம் ரீஜன்லலாம் வந்து கால் வச்சுட்டு வருதோ அந்த ரீஜன்லாம் இவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். யாராவது அந்த குதிரையை கட்டி போட்டாங்க அப்படின்னா அந்த மன்னர் வந்து இந்த தசரத மன்னர்களுடைய அந்த ஆர்மியோட சண்டை போட்டு வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்த வந்து அவங்க விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா அகெயின் வந்து அது அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த ரூல். அப்படி அந்த மாதிரி திக்விஜயம் செஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய யாகம் நடத்துவாங்க. அந்த யாகத்துல இத்தனை விக்ட்ரி கொண்டு வந்த அந்த குதிரையை வந்து யாகத்துல போட்டு எரிச்சிருவாங்க. வெள்ளை குதிரை, வெள்ளையில பிளாக் டாட்ஸ் போட்டிருக்கிறது தான் அஸ்வம். ஆனா அதுக்கு முன்னாடி தலைமுறைகள் இதை தவற செஞ்சுட்டு இருக்கும்போது ராமர் வந்த காலத்துல ராமர் தான் அதை முதல்ல நிறுத்தினர். ராமர் வந்து இது செய்யக்கூடாது, நமக்காக திக்விஜயம் செஞ்ச ஒரு உயிருக்கு வந்து பலி கொடுக்கறதுனால நம்ம அது வந்து நம்மளுடைய வீரம் அது கிடையாது. ஒரு ஜீவனை வந்து சம்ரட்சிக்கணுமே தவிர அந்த ஜீவனை அழிச்சிட்டு அதுலேருந்து வரக்கூடிய சந்தோஷத்தை நான் வந்து பெருமையா நினைக்கல அப்படின்னு சகல ஜீவ சம்ரக்ஷகராம்னு அதுக்கு தான் சொல்றோம். எல்லா ஜீவராசிகளுக்குமே வேல்யூ இருக்கு, எந்த ஜீவராசியும் துன்புறுத்த கூடாதுன்னு சொன்ன ராமர் நான்வெஜ் சாப்பிட்டுருப்பாருன்னு நீங்க எந்த ஒரு கான்டாக்ட்ல இருந்து எடுத்து சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை ஃபர்ஸ்ட். அதே மாதிரி குகனுடைய அடுத்த இதுல வரும், குகன் வந்து அவர் சந்திக்கிறாரு இல்லையா, குகனுடைய பார்ட் வரும்போது குகர் அவருக்கு தேனும் தினைமாவும் தான் கொடுத்தாங்க. குகன் அவன் வந்து ஒரு ஹண்டர், அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஹண்டர், போட் ஓட்டுறவர், ஹண்டரும் கூட காட்டுல இருக்கிறவர். அவர் ராமருக்கு என்ன கொடுத்துருக்கணும், ஒருவேளை ராமர் நான்வெஜ் சாப்பிட்றவரா இருந்தா அவருக்கு நான்வெஜ் தானே கொடுத்துருக்கணும். அப்படி எங்கேயுமே கோட் பண்ணல. ராமர் வந்து அந்த எந்த புலாலும் எடுத்துக்கல, குகன் அன்போட கொடுத்த தேனும் தினைமாவையும் தான் சாப்பிட்டதா தான் வந்து ராமாயணத்துல கோட் பண்ணிருக்கே தவிர குகன் நான்வெஜ் கொடுத்ததாவோ இல்ல குகன் கொடுத்ததை அன்பா சாப்பிட்டுருக்கிறதாவோ அவர் எங்கேயுமே குறிப்பிடல. சபரி வந்து அந்த பழத்தை பாதி சாப்பிட்டுட்டு பாதி கொடுத்த பழத்தை ஏத்துண்டவர், அவர் சபரியோடைய பக்தியை ஏத்துண்டவர். அந்த மாதிரி எல்லாரோடைய மனசையும் ஜெயிச்சவர் தான் ராமர், சகல ஜீவராசிகளுடைய மனசையும் ஜெயிச்சவர் தான் ராமர். அப்படிப்பட்ட ஜாம்பவான்கிறது ஒரு கரடி, ஹனுமன் வானரர் படைத்துல வானரர், அனுமர், வாலி இவங்கெல்லாம் வந்து அந்த குரங்கு உடையது. அந்த மாதிரி எல்லா மிருகங்களும் எல்லாருமே வந்து அவருடைய ஆட்சியின் கீழே சந்தோஷமா இருந்தாங்க. ஜடாயு அது ஒரு பறவை, அந்த பறவைக்கு மோட்சம் கொடுத்தார். இப்படி எல்லா இடத்துலயும் ராமாயணத்துல பேசப்படும் போது ஒரு இடங்கள்லயும் ராமர் வந்து ஒரு மிருகங்களுக்கும் ஒரு பறவைக்கும் எவ்வளோ ஆத்மார்த்தமா அதை அன்பா நேசிச்சாருங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கே தவிர ராமாயணத்துல ஒரே ஒரு லைன் எடுத்து அந்த ஜெய்யோ இல்ல டைரக்டரோ அதில் நடிச்சவங்களோ யாராவது அதுக்கான ப்ரூஃப் காமிச்சாங்க அப்படின்னா இதை நாங்கள் ஏற்றுக்கலாம். இதுதான் என்னுடைய பர்சனலாக வந்து எனக்கு அவர்கிட்ட சொல்லணுங்கிறது. பொதுவாகவே இந்து மதம் அப்படிங்கிற ஒரு மதத்தில் என்னென்னா நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோன்னா, நிறைய குவெஸ்டின்ஸ் எங்களை கை காமிச்சு இந்தியாவில் பொதுவாக இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்துஸை எதிர்த்து என்ன வேணால் கேள்வி கேட்கலாம், அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க பொறுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் கடவுளை நம்ம முழுசாக நம்புகிறோம். ஆமாம், கடவுள் கையில் தான் எல்லாத்துக்கும் பவர் இருக்குது. இப்போ பேங்க்கில் நாங்கள் காசு போட்டுட்டே வரும், ஒரு அளவுக்கு மேலே காசு நிறையா எடுக்கன்னு பண்ணும்போது நாம் கணக்கு வச்சுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்புகிறோம் பிளைண்டாக, பேங்க்காரன் ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கோடைய டிரான்சாக்ஷன் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்கோம். பேங்க்காரன் வந்து சரியாக பண்ணுவானோ மாட்டோம்னு நாங்கள் சந்தேகப்படல இல்லையா. அந்த மாதிரி கடவுள் கணக்கு வச்சுப்பார், எனக்கு மேலே இருக்கிற கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் எங்களுக்கு கணக்கு வச்சிருக்கார், அப்படி அந்த பாவ புண்ணிய கணக்கு அவர் பார்த்துப்பாருன்னு நாங்கள் விட்டுடுறோம். அதனால தான் எங்கள் கடவுள் கையில் ஆயுதம் இருக்குது, எங்கள் கையில் ஆயுதங்கள் நாங்கள் எடுக்கிறது இல்லை அவ்வளோ சீக்கிரமாக. அதுதான் முக்கியமான விஷயம். இதை தவிர நான் ஒரு பர்டிகுலராக நான் எல்லாரையுமே கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது முக்கியமாக அந்த படத்தை எடுத்த டைரக்டர் கிட்டேயோ இல்லை அந்த நடிக்கக்கூடியவங்க கிட்டேயோ நான் எனக்கு பர்சனலாக ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு இருக்கு. இது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, எந்த மதத்தையும் நான் புண்படுத்தக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னா எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறோம். நிறைய நல்ல நண்பர்கள் இருக்காங்க, யார் மனசையும் நான் காயப்படுத்த மாட்டேன். எனக்கு எல்லாரும் வேணும், எல்லாரும் ஃபர்ஸ்ட் மனுஷங்க அப்படிங்கிறதுல நான் முக்கியமாக நான் நம்புறேன். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸோட அப்பாக்கள் வயசானவங்க எல்லாமே இதை தப்பு, இந்த மாதிரி அவன் பண்ணினது தப்பு, நாங்கள் வந்து இதை ஆதரிக்க மாட்டோம். ஒரு பிராமின் பொண்ணை வந்து நான்வெஜ் செய்ய சொல்றது, புர்கா போட்டுண்டு அந்த பொண்ணை வந்து ப்ரே பண்ண சொல்றதுங்கிறதெல்லாம் நாங்களே ஏற்றுக்க மாட்டோமா அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்கும் போது
நான் வந்து இந்த மாதிரி இன்னொரு மதத்தை காயப்படுத்துறது அந்த மதத்துக்காரங்களை ஏத்துக்காத போது நான் ஒண்ணு கேட்கிறேன், தைரியமா ஒரு எல்லாரையும் நீங்க எல்லாருக்குமே தானே சமத்துவம் பேசுறீங்க, இந்த சமத்துவத்தை நான் கேட்கிறேன். ஒரு முஸ்லிம் பொண்ணு இன்னொரு நான் முஸ்லிம் ஆள் பேச்சை கேட்டுண்டு பன்னிக்கறி சமைக்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்களா? அந்த சினிமால காமிக்க தைரியம் இருக்கா? அப்படி செய்யற மாதிரி ஒரு சீன் கொண்டு வர முடியுமா? அப்போ நான் கேட்கிறேன், அந்த மாதிரி ஒன்னு விஷயத்துக்குமே கடவுள் செஞ்சாரா, கடவுள் சொன்னாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கடவுள் வந்து பன்னிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா உங்களுக்கு? உங்க குரான்ல சொல்லப்பட்டிருக்கா பன்னிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு? அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அது யார் சொல்லப்பட்டிருக்கு? கடவுள் வந்து எதிர சொல்லுவாரா, ஆமா நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரா? அப்படிலாம் நான் கேள்வி கேட்கலாமா? அப்படி கேட்டா எவ்வளவு பேரோட மனசு புண்படும். ஒருத்தருடைய மனசு புண்படுத்தக்கூடாதுன்னு நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்போது எங்க மனசு புண்படுத்தக்கூடாதுங்கிறதையும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. அப்ப எப்படி ஒருத்தருக்கு மட்டும் வலிக்கும் இன்னொருத்தருக்கு வலிச்சா பரவாயில்லையா உங்களுக்கு? இதுதான் என்னோட கொஸ்டின். 12,000 வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷன் இதை சாப்பிட்ருப்பான் அதை சாப்பிட்ருப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யார் வந்து உங்களுக்கு அவ்வளோ விஷன் இருக்கா முன்னாடி யார் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு? இது மாதிரி வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் போனதுக்கும் சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு ரீசன் தான், அவங்க அதிகமாக தாக்கப்பட்டிருக்காங்க. ஃபிசிக்கலாக நிறையா பேர் உயிரை இழந்திருக்காங்க பல படையெடுப்புகள் போது. நாமளும் படையெடுப்புகள் போது நிறையா உயிரிழப்புகள் நடந்திருக்கு, நம்ம ஊர்லேயே நடந்திருக்கு. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மைசூரில் நம்மளுடைய திருநாராயணபுரத்தில் போய் கேட்டிங்கன்னா தெரியும், அந்த ஊரில் தீபாவளியே கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊரில் தீபாவளி அன்னைக்கு பல வைஷ்ணவர்களை கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. ஸ்ரீரங்கம் கோவிலில் இந்த ஸ்ரீரங்கத்தை வச்சு தானே நீங்கள் எத்தனையோ படம் எடுக்கிறீங்க, எத்தனையோ வந்து ஸ்ரீரங்கம் இந்த படத்தில் அன்னபூர்ணி படத்துலையும் ஸ்ரீரங்கத்தை பற்றி அவ்வளோ தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்களே, ஒரு பர்ஜா வடப்பள்ளியில் தளிவு பண்ணுறவருடைய பொண்ணுன்னு காமிச்சு அவ்வளோ கேவலப்படுத்துறீங்களே. அதே ஸ்ரீரங்கம் கோவிலில் தாயாருக்குன்னு துலுக்க நாச்சியார்னு ஒருத்தருக்கு சன்னதியே இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா அந்த மாதிரி மதங்களை தாண்டினது பக்தி. அன்னைக்கு எத்தனையோ உயிர்களை கொலை பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா புக் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா திருவரங்கன் உலான்னு சுஜாதா அவர்கள் ரைட்டர் சுஜாதா எழுதின புஸ்தகம் நீங்க எல்லாரும் கட்டாயமா வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். அதை படிச்சு பாத்தீங்கன்னா அதுல போட்டிருப்பா எத்தனை பிராமணர்கள் எத்தனை வைஷ்ணவர்கள் அவுரங்கசீப் படையெடுப்பும் போது எத்தனை 1000 பேர் உயிர் இழந்திருக்காங்க தெரியுமா அந்த ஸ்ரீரங்கம் கோயிலை காப்பாத்துறதுக்காக. அப்படி காப்பாத்துறதுக்காக எத்தனையோ பேர் பாடுபடும் போது அதுல ஒரு முஸ்லிம் ஒரு பெண் அவங்க வந்து அந்த பெருமாளை காப்பாத்துறதுக்காக அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்திருக்காங்க, அதுல உயிர் இழந்திருக்காங்க. அதனால அவங்களுக்குன்னு ஒரு சன்னதியே இருக்கு. கோவிலுக்குள்ள ஒரு நான் ஹிந்துவான ஒரு பொண்ணுக்கு ஒரு கோவிலுக்குள்ள தாயாராவே அவரை வந்து தனியா ஒரு சன்னதியே இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க பக்திங்கிறது மதம் சம்பந்தப்பட்டது கிடையாது. அதுவும் நாங்க ஹிந்துஸ் வந்து பிற மதத்தர்களை வெறுக்காத ஒரு மதத்தை சேர்ந்தவங்கிறது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். எத்தனையோ பேர் எங்களை வந்து துன்புறுத்தி இருக்காங்க, அத்தனை பேர் துன்புறுத்தலையும் நாங்க தாங்கியிருந்திருக்கோமே தவிர பிசிக்கலி மென்டலி அதிகமா தாக்கப்பட்டது இந்த மெஜாரிட்டி இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரிலையாவது நடக்குமான்னு பாருங்க. ஆனா என்னோட கண்ட்ரியில மெஜாரிட்டி ஹிந்துஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரியில அதிகமா உயிரிழந்தவர்களும் அதிகமா மனசளவு காயப்பட்டவர்களும் அதிகமா கோவில்கள் சேதப்படுத்தப்பட்டதும் ஹிந்துஸ்க்கு தான். இத்தனையும் நாங்க வந்து திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு மட்டும் நிறுத்தாம பொறுத்தல் கடலிலும் பெரிது அதனை மறத்தல் அதனினும் பெரிதுன்னு சொல்லிட்டு பொறுத்தெழுதும் போக நீங்க பண்ண தப்பெல்லாம் மறந்து மன்னிச்சும் விட்டுட்டோம். இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன்ஸ்க்கு அதெல்லாம் தெரியாதுங்கிறத காரணமா வச்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு பொய்யான ஒரு கதையை சொல்லி அதை நம்ப வைக்க முயற்சி பண்ணும்போது தெரிஞ்ச எங்களால ஏதோ கொஞ்சம் எங்க குழந்தைங்களுக்கு இந்த வரலாறை சொல்றதுக்காக தான் சுஜாதா மாதிரி எழுத்தாளர்கள் அந்த மாதிரி புத்தகங்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை படிக்க அந்த குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் புரியும். ஸோ எங்க குழந்தைங்களுக்கு நாங்க பொதுவாகவே வந்து மதத்தை வந்து ஒரு வெறியா ஏற்றி விடுறது கிடையாது. எங்க மதம் தான் பெரிய மதம், மற்ற மதத்தெல்லாம் அழின்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது. அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, நீ சண்டை போடாத பொறுமையா இரு கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால எங்க வழியா தலைமுறையா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றது கிடையாது. இன்னைக்கு வந்து நார்த்ல வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க அப்படின்னா நார்த்ல அவ்வளோ பேர் வந்து வாழ்க்கையை இழந்திருக்காங்க, எத்தனையோ கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு, எத்தனையோ கஷ்டங்களை இந்துஸ் அனுபவிச்சிருக்காங்க நார்த்ல. இன்னும் சவுத்துல அவ்வளோ அளவு இல்லைனாலும் இங்கேயும் அனுபவிச்சிருக்காங்க. ஆனா நாங்க வந்து பெருசா அதை வந்து சொல்லி காமிக்கிற அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு அந்த பகையை வளர்க்கறது இல்லை. அந்த பகையை வளர்க்க கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது இந்தியால இன்னும் இருந்துட்டு இருக்கு. ரொம்பவே தெளிவான பதில்கள் கொடுத்திருந்தீங்க மேம். கொஞ்ச நாளாவே இந்த சர்ச்சையினால இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குழப்பத்துல அதாவது எதையாவது சொல்லி விடலாம், எதை சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க. அது சினிமான்ற ஒரு மீடியான்றத ஒண்ணு கையில வச்சுட்டு எதை சொன்னாலும் மக்களை வந்து நம்ப வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கும்பல் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. நாங்க அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு புதுசே கிடையாது. பல யுகங்களா பல காலங்களா இது எங்களுக்கு நடந்துட்டே இருக்கிறதுனால
எங்கள் கடவுளுக்கு மேலே எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இவங்களெல்லாம் நாங்கள் வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே மேம், மிகப்பெரிய கேள்விகளுக்கு வந்து இன்னைக்கு பயங்கரமான தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த பதில் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இல்லை அப்படின்றத வந்து இந்நேரம் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க மேம். இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம எல்லாரையும் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ண சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராமர் மாமிசம் சாப்பிட்டாரா அப்படின்றது தான். ஸோ இந்த கேள்விக்கு ரொம்பவே தெளிவாகவும் ராமாயணத்தில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்டை சொல்லியும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு கேள்விகளோட உங்களோட நான் ஆன்மீகம் நேரம்ல சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம்.